வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உழைப்பு 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 உழைப்புன்னு உழைப்புக்குன்னு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். தன்னுடைய பசியையும் தூக்கத்தையும் மறந்துட்டு கூட உழைப்புக்குன்னு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். பார்க்குறதுக்கு முரட்டு மனிதர்களை போல தோற்றம் அளித்தாலும் ஒரு இலகிய மனம் படைத்தவர்கள், ஒரு இலகமான சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். தன்னுடைய பேச்சால் மற்றவங்கள குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள்னாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வருகின்ற 26/4/2025 அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது மீன ராசியில் இருந்து இவங்க ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசிக்கு ராகுவும் பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி இவங்க ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்த கேது இவங்க ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம், அதாவது 550 நாட்களுக்கு குறைவில்லாமல் இந்த ராசிகளில் பயணிப்பாங்க. ஆல்ரெடி சனி பார்த்திங்கன்னா கும்பத்தில் தான் இருக்கார். அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குருவானவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகி, அதாவது ரிஷப ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 5ஆவது ராசியான ரிஷபத்திலேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகளை பொறுத்து ராகு கேது பயிற்சியோட மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது சனியோடைய சேர்க்கை பெற்ற ராகு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படின்னா, இந்த 2ஆம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பேச்சை குறிக்கக்கூடிய இடம், ஒரு மனிதனுடைய பற்கள், கண்கள், இதெல்லாமே இந்த 2ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லலாம். அப்போது இந்த 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது பொருளாதாரத்தை பாதிக்குமா அப்படின்னா, இந்த சனி அப்படின்றது அந்த இடத்தோடைய சொந்த கிரகம். அதனால் பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா இதோட சேர்ந்த குருவும் சேர்ந்து இந்த தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பொருளாதாரம் அப்படின்றது உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும். ஆனால் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு போராட்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, 100 ரூபான்னு சொல்லி விற்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன தான் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க அப்படின்னு சொல்லி விற்றாலும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேரம் பேசுவாங்க. கொஞ்சம் அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் இந்த கும்பத்தை பார்க்குற காரணத்தினால என்னதான் பேரம் பேசினாலும் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக இது உடல் உறுப்புகளில் கண்கள், பற்கள் இதை இடத்த குறிக்கக்கூடியனால இது சார்ந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் போகலாம். அதே மாதிரி இது குடும்பஸ்தானம், குடும்பம் அப்படின்னு வரப்போ மனைவி, குடும்ப பிள்ளைகள் அப்படின்னு வரப்போ அவங்களோட அப்பப்போ சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சம்மந்தமே இல்லாமல் தேவையற்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது, எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போடுறது. இது பெரிய அளவில் பாதிக்காது. அப்பப்போ சின்ன சின்ன ஒரு சண்டைகள் போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சனி ராகு காம்பினேஷன் 4ஆம் இடமான மேசத்தையும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சகத்தையும் பார்வை செய்கிறார். அப்போது சொத்துக்கள் ரீதியில் ஒரு சுப செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பால் காய்ச்சிற ஸ்டேஜை கொண்டு பால் காய்ச்சுவீங்க, ஒரு சுபகாரியம் செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்கள் வீட்டுக்கான லோன், கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். நிச்சயமாக வீடு கட்டணுன்ற ஒரு எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு லோன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வீடு, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ரொம்பவே ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா அந்த சனி, ராகுவோடு சேர்ந்த சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்வை செய்கிறதுனால நிச்சயமாக வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் அப்படின்றது பக்கத்து வீட்டுக்காரர்களை குறிக்கும். அப்போ இந்த சனி ராகு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறனால பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு, இதுமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே கட்டின வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்காச்சும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த கல்வி அப்படின்னு வரப்போ இந்த மகர ராசிக்காரர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு வரப்போ கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய 4ஆம் இடத்த பார்க்கறனால, கல்வி ஸ்தானத்த பார்வை செய்றனால, கல்வியில ஒரு மந்தம் அப்படின்றது இருக்கும். குறிப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால, இந்த TikTok, YouTube இந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபடுவதன் மூலியமா, கல்வியில கொஞ்சம் கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்போ கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள கைவிட்டு கல்வியில கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்ததா திருமணம் அப்படின்னு வரப்போ, இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, உங்கள் ராசிக்கு 7க்கு 8, 12ஆம் இடங்கள் பலமா இருக்கு. அதனால கோச்சார ரீதியில திருமணத்திற்கான வாய்ப்பு, இந்த ஆண்டு திருமணத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகங்கள் அடிப்படையில குரு பலன் இருந்தாலும் தனிப்பட்ட உங்கள் ஜாதகங்களின் அடிப்படையில குரு பலன் இல்லாம போனாலும் தசாபுத்திகள் சாதகமான சூழ்நிலை இருக்குது, வரனுடைய ஜாதக அமைப்பு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேணால் திருமணம் ஆகலாம். இருந்தாலும் பொதுவான அடிப்படையில் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பலன் இல்லாத காரணத்தினால குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க, டெஸ்ட் டியூப் பேபிக்குன்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு வரப்போ இந்த ராகுவை குரு பார்க்குற காரணத்தினால ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களுக்கு இது டெஸ்ட் டியூப் பேபி மூலயமா முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் தனஸ்தானத்தில் ராகு சனி இருக்குது. அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். உங்கள் தொழில் ஸ்தானமான துலா ராசியை குரு பார்வை செய்கிறனால தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களோட தொடர்புடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேரம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட தொடர்பு இல்லாத சும்மா தொழிற்சாலையாக இதில் வேலை செய்கிறவங்க, தனிப்பட்ட ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் நல்ல சிறப்பான முறையில் இருக்குது. கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகவே இருக்கும், வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல சம்பாத்தியம் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் அடிப்படையில். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் அப்பப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுடைய தனஸ்தானத்தில் இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால கொஞ்சம் இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடுறதை குறைச்சிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம். அதன் மூலியமாக நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையற்ற ஒரு மனக்குழப்பம், ஒரு மன பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு இதில் கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி டெக்னிக்கல் லைன்ஸில் எலக்ட்ரானிக்ஸு இது மாதிரி லைனில் படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் சனி ராகு காம்பினேஷனும் அதை குரு பார்வை செய்கிறதும் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். நம்ம சேனல்லன்னு ஒரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதங்களின் அடிப்படையிலையும் மாத பலன்கள் பதிவிட்டுக்கிட்டு வரேன். அதில் அந்தந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்திருக்கவங்க, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க யார் யார் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த தேதிகளில் நீங்களும் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமுடன் இருக்கலாம். ஸோ நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.